வாத்துக்கறி சரியாமாம்மா? இந்த பக்கம் இந்த பக்கம் வடசட்டியில இது வந்து பிராய்லருக்கு. இப்போ இது வணக்கிட்டு இருக்கேன். வணக்கிட்டு அப்புறமா தக்காளி இது மட்டும் தான் போட்டு வணக்கிட்டு இருக்கேன் மாமா. வாத்துக்கறியும் பிராய்லர் கோழி தாமரை வந்திருக்கால அதுதான் பார்க்கணும். நீ ஏன் கேட்குது ஆமா சவுண்டு நல்லா தெரியுதா? இது பொண்ணுல அரைக்கணுமாம்மா? ஆமாம் அரைச்சிட்டேன், நானே அரைச்சிட்டேன். அப்புறம் அரைச்சி கொடுத்துட்டு என்னன்னு சொல்லுவேன், நான் அந்த கறி குழம்பே வச்சோண்டா தம்பி, உங்கள் அம்மா ஒன்றுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எனக்கு தேவையா? எல்லாத்தையும் அரைச்சி கழுவி எடுத்து போட்டு சமைச்சு சாப்பாடு செஞ்சு பரிமாறும். சரியா? சரி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அரைக்கணும். கட் பண்ணணும். கட் பண்ண அம்மா பண்ணுறேன். அம்மா வாத்துக்கறி எல்லாம் தாளிச்சு விட்டேன். வந்து சிக்கன் தாளிச்சு விட்டுட்டு இருக்கேன். சிக்கனுக்கு என்னென்ன போடுவேன் மாமா? இப்போ இது கிரேவி மாதிரி தான் நம்ம வைக்கிறேன். அதனால ரொம்ப எல்லாம் ஆட்டி ஊற்றி வைக்கிற அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணலை. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு அந்த பிள்ளை நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கலாமா? அதனால இது அவசர குழம்பு. எனக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் தெரியுமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாமே, கடையிலலாம் வாங்கலை. அப்புறம் வந்து தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இது வந்து தண்ணி விடும். அப்படியே தண்ணி லைட்டாக வச்சுறப்ப தண்ணி ஊற்ற இருக்கு இல்லைம்மா, ஆல்ரெடி இதில் தண்ணி வரும். இப்போ நம்ம அவாசி போடுறோம்ல அதுலேயே இருக்கும். சரியா? இப்போ வேணா அதை காட்டட்டுமா? இப்போ பாரு, இந்த இதை காட்டுறேன். இப்போ நான் வந்து இப்போ போட்டு நான் மஞ்சள் போட்டு தான் உப்பு தான் போட்டு வச்சு பார்த்தியா எவ்வளோ தண்ணி விட்டு இதே மாதிரி தான் அதுலேயும் வரும். இது அப்படியே லைட்டாக ஆமாம் இது வாத்து கம்மியானோடனே இறக்குனா வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து கிரேவி மாமா. அது வந்து நான் புளியெல்லாம் ஊற்றுவேன் மாமா. இதுக்கு வந்து புளி ஊற்றணும் வாத்துக்கு. அதனால அது வந்து கொஞ்சம் குழம்பு இருக்கும். இதில் வந்து நம்ம குழம்பே இல்லாமல் செய்யணும்னா அப்படியே தண்ணியெல்லாம் சுண்டணும். சரி ஓகே சரியா? அதே சுண்டனே லாஸ்ட்ல என்னம்மா இந்த குழம்பு சொல்லும்போது சிக்கன் குழம்பு போட்டு அப்படியே வறுத்து இறக்கி வச்சிருவேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதான், சிக்கன் வறுவல் வாத்துக்கும் போடுவோம். போட்டுட்டா இதை போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. புளி ஊற்றி இறக்கி வச்சா பட்டை காசு டேஸ்ட்டு. ஓகே ஓகே சரி சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்குறியா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சரியா? ஓகே வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? பார்க்கறக்கு எப்படி இருக்கு? நான் சொன்னேன்னா கோழிக்கறியில் வந்து தண்ணி நான் அதிகமாக தான் வருவேன்னு சொன்னேன்னா இது ரெடி ஆகணும் உங்களுக்கு கரெக்ட். ஓகேவா? இதை போட்டு தூள் போட்டு இறக்கணும், வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே உறவுகளே வாங்க, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. என் கையால் சமைச்சு அந்த பிள்ளை கையால் சமைச்சுதான் எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த பிள்ளைக்கு என்னோட கையால் சமைச்சு நான் பரிமாறேன். காட்டுங்க, இங்கே காட்டுங்க. வாத்துக்கறி, சிக்கன், ரசம், ஒயிட் ரைஸ். பாருங்க நம்ம பசங்க பாசக்கார பசங்க. பேசுமா
இப்பதான் போட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு. சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு தாமரை சொல்லணும் பாப்பா. சரியா? சமைக்கும் போதே வாசம் கும்னு அடிச்சிச்சு. ஓகே. அப்புறம் என்ன, ஏன்னா அந்த பிள்ளைதான் நிறைய பேருக்கு சமைச்சு போட்டிருக்கோம். அந்த பிள்ளைக்கு சமைச்சு நம்ம போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உட்கார வச்சுட்டு கறியோட கால் அடிக்காச்சு. ஆமா, கண்டிப்பா. வேணா சொல்ல என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறோம். அவ்வளவுதான்.